சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு எல்லாமே தெரியும். என்னவென்றால், நீ எப்படி வாழப் போகிறாய், இப்பொழுது எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், உன்னுடைய அடுத்தடுத்த காலங்கள் எப்படி இருக்கும் என்பது முழுவதும் எனக்கு தெரிந்த ஒன்றுதான். எதுவுமே தெரியாத என்று பொய் சொல்லி உன்னை ஏமாற்றுவதற்கு நான் விரும்பவில்லை. என்னுடைய பிள்ளைகளை எப்படி பார்த்துக்கணும், என்னுடைய பிள்ளைகளை எப்படி நல்வழி நடத்தணும், எல்லாமே எனக்கு தெரியும். எதிரிகளோட தொல்லை உனக்கு அதிகமாக இருக்குது. சொல்லவே முடியாமல் ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போகிற, அங்கே ஏதோ ஒரு பொருள் வாங்க போகிற, அந்த இடத்துக்கு போனால் ஏதோ நீ பாட்டிக்கு நின்னா கூட தேவையில்லாமல் வலிக்க வந்து யாரோ ஒருத்தவங்க சண்டை போடுறாங்க. தெரியாமல் இடிச்சிருப்ப, நீ வேணுங்கன்னு தான் இடித்த அப்படின்னு சண்டை போடுறாங்க. எல்லா விதத்தில் யாராவது ஒருத்தவங்க உனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த உனக்கு மனக்கசப்பை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது உனக்கு தோன்றது, ஏன் இத்தனை எதிரிங்க வராங்க? வீட்டு பக்கத்துலேயும் யாரும் என்கிட்ட பேசுறதில்ல, வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் தொல்லை பண்ணுறாங்க, அதே மாதிரி உறவில் இருக்கிறவங்களும் தொல்லை பண்ணுறாங்க. இப்படி எல்லா விதத்துலையுமே நம்ம தொல்லை பண்ணி வாழ்க்கையை வாழ்கிறதா வேணாமா, இந்த வாழ்க்கை இருக்கிறது நல்லதா கெட்டதா எதுவுமே தெரிலையே, என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆயிட்டேன். சரியா? உன்னுடைய வாழ்க்கை பற்றி தெரிந்த சாய் சொல்கிறேன், என்ன வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு ஆயிட்டேன். இந்த எதிரிகளோட தொல்லைலாம் இருக்கக்கூடாது, எதிரிகள் எப்பொழுதும் இருக்கக்கூடாது, நம்முடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தான் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த யார்கிட்டையே பகிர்ந்துக்காது. நீ பாட்டுக்கே உன் வீட்டில் செய், புரியுதா? நீ பாட்டுக்கே உன் வீட்டில் செய், நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னுடைய வீட்டில் பார்த்தோன்னா ஏதோ ஒரு அளவுக்கு அமைதியாக ஒரு குடும்பம் ஓடுது. காசு பணமும் இல்லைனாலும் தேவையில்லாமல் எதையும் வந்து வெளியில் காட்டிக்கிறதோ, தேவையில்லாமல் எதுவும் செய்கிறதோ எதுவுமே கிடையாது. அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது, பார்க்குறவங்களுக்கு கண் திருஷ்டி. அந்த கண் திருஷ்டி தான் இந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எதிரிகளை கொண்டு வந்திருக்கு. கண் திருஷ்டி என்னென்னலாம் பண்ணும் தெரியுமா? என்ன பண்ணும்? வாழ்க்கையை வாழவே விடாமல் ஒருவனுடைய வாழ்க்கையை கெடுக்கும். அதுதான் உன் வாழ்க்கையில் இப்போ செஞ்சிட்ருக்கு. புரிஞ்சுதா? நீ என்னமோ உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காத மாதிரி நினச்சிட்டு இருக்க. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கு. முதல்ல என்ன செய்ய, உன்னுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை சூடத்தை எடுத்து சுற்றி போடு. புரியுதா? சூடத்தை எடுத்து சுற்றி போடு. அதாவது ஒரு சூடம் போதும். ஒரு சூடத்தை ஃபஸ்ட்டு எடுத்துக்க, கையில் வச்சு சுற்றிடு. வீட்டுக்கு உன் வீட்டில் இருக்க எல்லாரையும் நிற்க வச்சு சுற்றிட்டு, உன் வீட்டுக்கு வெளியில் போய் 3 முறை, இந்த பக்கம் 3 முறை அந்த பக்கம் 3 முறைன்னு சுற்றிட்டு வாசலில் வச்சு எரிய விடு. சரியா? அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கேயாவது நீ கோயிலுக்கு போகிறல்ல, அங்கே போய் கயிறு கட்டிக்கோ, கருப்பு கயிறு. அடுத்தது நீ என்ன செய்யணும்னா, ஒரு விளக்கு எடுத்து அதில் கிராம்பு, ஒரே ஒரு கிராம்பும் இந்த பிரிஞ்சா இலை அதை எடுத்து அது மேலே கற்பூரத்தை வச்சு, உனக்கு என்னதான் எதிரிகள் இருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் சொல்லி, அவங்களாம் என் வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை எரிய விட்டுரு. வாரத்துக்கு ஒரு வாட்டி செய், ஞாயிற்றுக்கிழமை செய். எரிய விட்டுட்டு அதை காலையில் எடுத்து நீ அதை கொட்டிடு வாசல்ல. சரியா? இது மாதிரி நீ செஞ்சனா எதிரிங்க வந்து பக்கமே வரமாட்டாங்க. உயிர் பொழைச்சா போதும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஏன் உயிர் பொழைச்சா போதும் அப்படின்னு போகிறாங்கன்னா, நான் அவங்களுக்கு தொல்லை கொடுப்பேன். அவங்களுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்குறேன்னு தெரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்குறாங்கல்ல, அதை வச்சு அவங்களுக்கு உணர வைப்பேன். உன் வாழ்க்கைன்னு இல்லைல்ல, அவங்க யார் வாழ்க்கையிலுமே தலையிட முடியாத அளவுக்கு அவங்கள மிகப்பெரிய ஒரு தூரத்துக்கு தள்ளி வச்சிருவேன். என்னென்ன செய்ய சொன்ன தங்கமே? முதல்ல செவ்வாய், வியாழன்,
அதற்கு பிறகு ஞாயிறு. இந்த 3 கிழமையும் சுற்றி போடலாம். நான் திரும்பவும் சொல்கிறேன், வியாழன் ஞாயிறு சுற்றி போடு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் கயிறு கட்டு. அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு விளக்கில் ஒரு கிராம்பு பிரிஞ்சா இலை வச்சு அது மேலே சூடத்தை வச்சு யாரெல்லாம் உன் எதிரியோ, உன் எதிரி பேர் என்னென்னவோ அதெல்லாம் சொல்லி கற்பூரத்தை ஏற்று அது எரிய 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 அந்த எதிரிக்கு போய் பாதிக்க எதிரி உன்கிட்டயே வரமாட்டான். அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கைன்னு இல்லை, அவன் யார் வாழ்க்கையிலுமே விளையாட மாட்டான். அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்துருவேன். அவனுடைய வாழ்க்கையில் உயிரோடு இருந்தால் மட்டும் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்துடும். புரியுதா? உன் மேலே நம்பிக்கை இருக்கு, நான் செய்வேன் அப்படின்னா செய். தெய்வத்து மேலே நம்பிக்கை இருக்கு அப்படின்னா செய். நம்பிக்கை இல்லாமல் செஞ்சு பார்ப்போம், நடக்குதான்னு பார்ப்போம். அப்படிலாம் செஞ்சால் அது வேலைக்கே ஆகாது, அதெல்லாம் நல்லது நடக்காது. நீ செய், நல்லது நடக்குதா இல்லையான்னு பார். நிச்சயமாக நல்லது நடக்கும். எந்த விஷயமும் நடக்காது என்பது கிடையாது. நம்பிக்கையோடு நீ செஞ்ச அப்படின்னா நிச்சயமாக சத்தியமாக நடக்கும் நல்லது. பல நேரத்தில் உன் வாழ்க்கையை நீ உத்து பார்த்துருக்கியா? பல நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை உத்து பார்த்துருக்கியா? அந்த வாழ்க்கையில் எத்தனை விஷயமானது மாறி இருக்கு. எல்லா விஷயமும் உன் வாழ்க்கையில் மாறி இருக்கு. உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கு. அதே மாதிரி உன்னுடைய இப்போ எதிரியோட இருக்கிற தொந்தரவையும் உன் வாழ்க்கையிலிருந்து நீக்கிறதுக்காகத்தான் நான் இப்படி எல்லா விஷயமும் உனக்கு சொல்லித்தரேன். அவ்வளவு சீக்கிரமா எந்த தெய்வமும் யார்கிட்டும் போய் இதை செஞ்சு தரேன் அதை செஞ்சு தரேன்னு சொல்லாது. உண்மையா இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட மட்டும்தான் நீ நல்லா இருப்ப, உனக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு தரும். நீ தெய்வத்துக்கு உண்மையா இருக்க தெரியுமா? நீ தெய்வத்துக்கு உண்மையா இருக்க. அப்படி இருக்கும்போது தெய்வம் உன்னை எப்படி கைவிடும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. தெய்வம் உன்னை எப்போதும் கையில விடவே விடாது. சாய் கிட்ட நீ வரும்போது என்ன சொன்ன? நான் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டேன், இனிமே பார்க்கறதுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எல்லா விஷயத்திலையும் உடஞ்சுதான் நிற்கிறேன், நீ என்னை தூக்கி விடுவ, நீ எல்லா விஷயத்திலையும் என்னை காப்பாத்துவ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நான் இருக்கேன், என்னை நீ காப்பாத்துவல சாயி அப்படின்னு அந்த அழுகை குரல், நடுக்கிற குரல்ல என்கிட்ட பேசுனேன். அப்படி இருக்கிற உன்னை எப்படியாவது முன்னேற்றணும் தான் நினைப்பேன், கஷ்டப்பட வைக்கணும்னு நினைப்பேன். நீ தெய்வத்து மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் எப்போதும் விட்டுறாத. ஏன்னா அதுதான் உனக்கு மனப்போல உதவி செஞ்சுட்டு இருக்கு. ஏதாவது ஒரு நேரத்துல யாராவது ஒருத்தவங்க ஏதாவது சொல்லிட்டா கூட உனக்கு உடனே தோன்ற ஒரே ஒரு விஷயம் தான் தெரியுமா? சாமி பார்த்துக்கும், என்ன பேசிட்டாங்கல்ல, நான் தெய்வத்துக்கு உண்மையா தானே இருக்கேன், என்ன பேசிட்டாங்கல்ல, அவங்கள சாமி பார்த்துக்கும், தெய்வம் இருக்குன்னா அவங்கள கேட்கும், அவங்களுக்கு கூலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவல்ல. அதுக்கான விஷயம்தான் இது. எப்படி கூலி கொடுக்கும்? நீ செய். புரியுதா? நீ எல்லா விஷயத்தையும் செய், நான் சொன்ன விஷயத்தெல்லாம் செய். நல்லது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னை ஆரம்ப காலத்துல யாரும் புரிஞ்சுக்கல, உன்னை சுத்தி இருக்கவங்க கூட புரிஞ்சுக்கல. ஆனா இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்கிறவர் நேரம் வந்துட்டு, எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில அற்புதமா நடக்கிற நேரம் வந்துட்டு. இதுக்கு மேல நீ எதையும் நினைச்சு கவலைப்பட்டுட்டு இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு யோசிக்க வேண்ட வேலையே இல்லை. எல்லாருக்கும் நல்லது நடக்கும், உனக்கும் நல்லது நடக்கும். நீ நினைச்சிட்டு இருக்க பத்தியா, தெய்வம் நம்மளை சோதிக்குது, தெய்வம் அதனாலதான் எதுவும் உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்கும். உன்னை எப்போதும் எல்லா நிமிஷமும் உன்னை பாதுகாக்கிறது, உன்னை வழி நடத்துறது, உன்னை எந்த இடத்துல நல்லது செய்யணும், எந்த இடத்துல அமைதியாக இருக்கணும்,
எல்லாமே எனக்கு தெரியும். கஷ்டப்படாத வாழ்க்கையை தரேன், அனுபவி. அதுக்கு முன்னாடி எதிரிகளை போக்கு, அதுதான் நல்லது. சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா சிலரை ஒதுக்குவது தான் நல்லது. ஒதுக்கு, எதிரிகளை இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு ஒதுக்கு. நிச்சயமாக ஒதுங்கிடுவாங்க, உன் பக்கம் வரவே மாட்டாங்க. நம்பிக்கையோடு ஒருத்தன் முன்னேறினா அவனை பார்த்து பொறாமப்பட 1000 பேர் வருவான். அதுவே அவன் ஏதாவது விஷயம் இழந்துட்டான் அப்படின்னா அவனை பேசுறதுக்கும் அதே 1000 பேர் வருவாங்க. வாழ்ந்தாலும் பேசுவாங்க, தாழ்ந்தாலும் பேசுவாங்க. அதனால இதெல்லாம் எதையும் நினைக்காத. உன் வேலை என்ன அதை பாரு. உனக்கு என்ன வேணும் அதை பாரு. நிச்சயமாக நல்லது நடக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னை தேடி ஓடி வரும். சாய் சொல்லிட்டேன், உனக்காக சாய் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீ கவலையே படக்கூடாது. நம்பிக்கையோடு இரு, நான் இருக்கேன் உனக்காக. ஓம் சாய்ராம்.